அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிற நாள் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்ன அப்படின்னா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல மிக சிறந்த வழிபாடு நடக்கும். ஆத்துல அழகு இறங்குறது, தேரோட்டம், திருக்கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுக்கு ஒரு நல்ல இது சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க ஆன்மீக தகவல் தான் இது நடக்கும். கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க, கண்டிப்பா நடக்கும். ஒண்ணும் இல்ல, மாவிளக்கு ஏற்றணும்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாவிளக்கு, பச்சரிசி, வெல்லம், அதுல சின்னதா மாவிளக்கு சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நெய் தீபம் மாதிரி வீட்டுல ஏத்தனோம்னா, நம்ம அது எதுக்கு ஏத்துறோம் அப்படின்னா, குலதெய்வத்தை நினைத்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு முடிந்தால் குலதெய்வ கோயில்களுக்கு போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் சிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு போய் நீங்க சிறப்பா இருக்கும். அன்னைக்கு போய் வழிபட்டீங்கன்னா அதை விட சிறப்பா இருக்கும். அதனால முடிந்த அளவு எல்லாருமே பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வரலாம். அம்மனுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு பூவாவது வாங்கி கொடுத்துட்டு அம்பாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த மாவிளக்கு ஏற்றி ஒரு பானம், அப்படி இல்லைன்னா மாவிளக்கு ஏற்ற முடியாது, ஏதோ ஒரு சாதம், லெமனோ ஏதோ ஒண்ணு, சக்கரை சாதம் ஏதோ வச்சு நம்ம நைவேத்தியம்னா நமக்கு இந்த வருடம் பூரா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு தகவல் சந்திப்போம்.